ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம இப்போ 12th லெசனில் தேர்ட் லெசன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிற லெசன் பார்த்துருப்போம். அதில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா அந்த ஒரு நீட் ஃபார் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து ப்ராப்ளம் இந்த ஏரியாவில் நம்ம கிளாஸ் வந்திருக்காது. இந்தியா தான் இருக்கிற நாடுகள்லேயே இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராமை கொண்டு வந்த ஒரு நாடாக கருதப்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் தான் அதிக அளவு மக்கள் தொகை பெருக்கம் ஆகிட்டு இருக்கு. எப்போ இருந்து இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிற ஒரு 1 மார்க்ஸ் அதிகமாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் சின்ஸ் 1951 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் இதை கொடுத்துக்கணும். அண்டு ரீப்ரொடக்டிவ் அண்டு சைல்டு ஹெல்த் கேர்ன்னு இருக்கு பாரு, RCH, அது ஒரு 1 மார்க்கில் குறிச்சுக்கு இந்த அப்ரிவேஷன் மாதிரி விஷயங்களில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த 1 மார்க்கை நம்ம கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்தியாவில் இருந்தது ஒரு புக் பேக் கொஸ்டின், இந்தியாவில் என்னென்ன ஹெல்த் கேர் ப்ரோக்ராமெல்லாம் இருக்குது ஃபார் ப்ரெக்னென்ட் விமனுக்கு, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை பற்றி இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அந்த நிறைய ப்ரோக்ராம் என்னென்ன ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ் கூட கேட்குறாங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா, ஜனனி சைசா சுரக்ஷனா, இது போல் நிறைய இது இருக்குது. அடுத்தது பிரதான் மந்திரி சுரக்ஷா மத்ரா அபியான், இதெல்லாம் இந்தியாவில் அதிக அளவு ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்கு எடுக்கக்கூடிய திட்டங்களாக கருதப்படுகிறது. அதில் நம்ம பார்க்க போகிறது இந்த சோசியல் இம்பேக்ட் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ, ஆண்களை விட பெண்களோட விகிதாச்சாரம் குறையுது. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு 2 மார்க்ஸை நம்ம பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபீமேல் ஃபொய்டிசைட் அண்டு இன்ஃபான்டிசைட் அப்படிங்கிற இந்த 2 மார்க் பார்க்குறோம். இந்த ஃபீமேல் ஃபொய்டிசைட் அப்படின்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபீமேல் ஃபொய்டிசைட் அப்படிங்கிறது அபார்ஷன் த ஃபீமேல் இன் த மதர் வோம், கருப்பையில் இருக்கும் பொழுதே குழந்தைய கலைக்கிறது அபார்ஷன். அதை தான் நம்ம ஃபீமேல் ஃபொய்டிசைட் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய ரிசல்ட் they have a result in the imbalance of a sex ratio, and United Nations Development Program Center Inequality Index 2018 இங்கே சொல்கிறாங்க, it is reflected India was ranked at 135 out of 170 countries due to availability of very few economic opportunities to women as compared to man. நம்ம இந்த இடத்துல முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபீமேல் ஃபொய்டிசைட்ஸ்னால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அபார்ட்டிங் த ஃபீமேல் இந்த மதர் வோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிறது பெட்டர் ஒன். அந்த நெக்ஸ்ட்டு, இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த ஃபீமேல் ஃபொய்டிசைட்ஸ் அண்ட் இன்ஃபான்டிசைட், அதாவது குழந்தைகளை அதாவது பெண் குழந்தை கருவிலே கலைக்கிறது அண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கொள்வது, அதுக்கான ஏதான வயலன்ஸு, இதையெல்லாம் தடுப்பதற்காக ப்ரீ கான்செப்ஷன் அண்டு ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் ஆக்ட் 1994 இது ஒரு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த வர ப்ரீ கான்செப்ஷன் அண்டு ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஆக்ட் 1994 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது குழந்தை கருவில் கொள்வதும் அல்லது பிறந்ததுக்கப்புறம் பெண் குழந்தையை கொள்வதும் சட்டப்படி குற்றம். அதுக்கான ஆக்ட் தான் ஃப்ரீ கான்செப்ஷன் அண்டு ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக். முன்னாடியே ஆணா பெண்ணான்னு பார்க்குறத தடை செய்யக்கூடிய திட்டம் 1994 இது பண்ணியிருக்காங்க. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் செக்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் த யூஸ் ஆஃப் ப்ரீ நேட்டல் டயக்னாஸ்டிக் டெக்னிக் ஃபார் செலக்டிவ் அபார்ஷன் பண்ணுறது. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறான், போக்சோ. இந்த ஆக்டை பற்றி நீ அடிக்கடி கேள்விப்பட்டிருப்ப. போக்சோ, ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ்.
sexual harassment and workplace, prevention of rehabilitation and redressal act and change the criminal law based on the recommendation of Justice Verma. இந்த போக்சோ வந்து அடிக்கடி கேட்குறது, இதுக்கு போக்சோ ஆக்ட் அப்படின்னா என்னங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சால் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அந்த வர்மா கமிட்டி எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு 2013. இட் இஸ் எய்ம் டு கிரியேட்டிங் அ சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் போத் அண்ட் ஃபீமேல் அண்ட் மேல் ரெண்டு பேர்த்தோட இதுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு வேலையை அது செயல்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இந்த பர்த் கண்ட்ரோல் மெத்தட் நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போது அதில் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது எது அப்படின்னா செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அண்ட் தர் சிம்டம், அதாவது பாக்டீரியாவாலேயும் வைரஸ்னாலேயும் ஏற்படக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பாக்டீரியல் டிசீஸ் தான், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் பாக்டீரியல் டிசீஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொனேரியா. இட் இஸ் காஸ்டு பை நெசரியா கொனேரியா. It has incubation period is 2 to 5 days. அதோட சிம்டம் பார்த்தோம்னா இட் இஸ் அஃபெக்டட் யூரித்ரா, ரெக்டம். அண்ட் in a female பார்த்தோம்னா cervix also get affected in this disease. The symptom pain and first discharge the genital tract of and burning up sensation during the urination. யூரின் கழித்தல் பொழுது சிறு எரிச்சல் காணப்படும். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிசீஸ் பார்த்தோம்னா ட்ரிப்பனோமா பாலிடியம். இட் ஹாஸ் அ 3 ஸ்டேஜ், ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஸ்டேஜ் அண்ட் டெர்சரி ஸ்டேஜ். இதோட இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 10 to 90 days நம்ம பார்க்குறோம். இதில் ப்ரைமரி ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா பெயின்லெஸ் அல்சர் ப்ரைமரி ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம். அண்டு செகண்டரி ஸ்டேஜில் பார்த்தோம்னா ஸ்கின் லைஷன், அந்த தோலில் ஏற்படக்கூடிய புண்ணு, ரேஷஸ், சிராய்ப்பு அண்டு ஸ்வெல்லன் அண்ட் ஜாயிண்ட், மூட்டுகளில் வீக்கம், ஃபீவர், ஹேர் லாஸ், இதெல்லாம் செகண்டரி ஸ்டேஜில் ஏற்படுது. அண்டு டெர்சரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான அஃபியரன்ஸ் குரோனிக் அல்சர், ரொம்ப மோசமான புண் ஆனால் நோஸ், லோவர் லெக்ஸ் அண்டு பேலட்டில் ஏற்படுது. லாஸ் ஆஃப் மூமெண்ட், மென்டல் டிசார்டர், விசுவல் இம்பேர்மெண்ட், ஹார்ட் ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகள்லாம் எந்த ஸ்டேஜில் ஏற்படுனா டெர்சரி ஸ்டேஜில் ஏற்படுது. கமாஸ் அப்படிங்கிறது புண், அதிர்வு புண் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இது என்ன சொல்கிறேன்னா சாஃப்ட் நான் கேன்சரஸ் க்ரோத். கேன்சர் கிடையாது, ஆனாலும் ஒரு சிறு விதமான அப்நார்மல் க்ரோத் அந்த இடத்துல காணப்படும், சதை வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். எந்த இதனால் ஏற்படுது இது? ட்ரிப்பனோமா பாலிடியம். The disease name is syphilis caused by Trypanosoma pallidum. It has a 3 stage. One is a primary stage, secondary stage, tertiary stage. The question asks like that, which stage of syphilis is most dangerous one? Tertiary stage. In the stage and the chronic ulcer and a nose, lower legs and palate. And also the symptom of loss of movement, mental disorder and visual impairment, heart problems. In the secondary stage and the skin lesion, races and swollen joint and fever and hair loss. And the primary stage, formation of painless ulcer and the external genitalia. Thus duration of incubation 10 to 90 days. Next we see chlamydiasis, chlamydia trichomatis. இங்கே என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படுது அப்படின்னா அஃபெக்ட் த செல் ஆஃப் காலமனார் எபித்தீலியம் இன் த யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் கன்ஜங்டிவா. அண்ட் ஆல்சோ த அதர் ஒன் chlamydia trichomatis. The disease name is lymphocranuloma venereum. It has symptoms of cutaneous mucosal genital damage and locally harmful ulceration and genital elephantiasis. Incubation period is 2 to 3 weeks or up to 6 weeks. Okay.
Next, we see viral disease, genital herpes. The disease caused by herpes simplex virus. Sore and around the vulva, vagina, urethra, and a female. Are sore and around the penis and the male. And pain during the urination, bleeding between the periods, swelling the groin nodes and the வெந்நீர் முடிச்சுகளுக்கு இடையே ஏற்படும் 2 to 21 days average 6 days as a symptom. And next with genital warts, it is caused by human papilloma virus. It is also caused cervical cancer, hard outgrowth and the external genitalia, the cervix and perineal regions, and the duration is a 1 to 8 months. And next we say hepatitis B virus and fatigue, jaundice, fever, rash and stomach pain, liver cirrhosis and liver failure and occur in the latter stage. Duration 30 to 80 days. And next one is AIDS and the human immunodeficiency virus is caused. The enlarged lymph node, prolonged fever and prolonged diarrhea, weight reduction and night sweating, and 2 to 6 weeks, even more than the 10 years. Next we say fungal sexually transmitted candidiasis, Candida albicans. It attack mouth, thorax, and intestinal tract of vagina. Vaginal and itching and soreness, abnormal vaginal discharge, and pain during the urination. There is no duration. And trichomoniasis vaginalis, vaginitis, greenish yellow vaginal discharge and itching and burning sensation, urethritis, epididymitis, and prostatitis, and incubation periods 4 to 28 days. So, student, study well and read well and prepare well.